இந்த ஆர்ப்பாட்டம் 2026 எந்த மாதிரி தேர்தல் களத்துல எதிரொலிக்கும்? கொலைக்கும் கொடூர கொலைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால அதிமுக ஆட்சியில் இல்லை, திமுக ஆட்சியில் தான் எப்படின்னு சொல்ல முடியாது. எல்லார் ஆட்சியில் இருந்தாலும் திமுக ஆட்சியில் போதை வசதிகளுடைய இது அதிகமாக போச்சு. அதனால தான் இது போன்ற கொடூரங்கள்லாம் நடக்குது. அதனால தான் சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் திமுக தொடர்ந்து பின்னடைவு தான் சந்திக்குது. திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா சின்ன விஷயம் கூட பெரிய விஷயமா ரொம்ப அந்த ஊடகங்கள் மூலியமா பெரிய அளவு போராட்டங்களை கையில் எடுப்பாங்க இல்லைங்களா? அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் பெரிய விஷயத்தையும் பெரிய கொடூரத்தையும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி மறைக்க பார்ப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் அமைப்புகள், காங்கிரஸ் எல்லாமே பாருங்க, திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க மாதிரி போராளிகள் உலகத்துல எங்கேயுமே பார்த்து. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்துட்டுன்னா இவனுக்கு எந்த பூந்துல போய் ஒழிஞ்சிக்குவான்னு தெரியாது. இப்போ விஜய் கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்தாருல, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தையும் பங்குன்னு சொன்னார். ஏன் எந்த கட்சியிலும் விஜய் கூட போகல? திமுக ஒரு பலமான கட்சி, திமுக கிட்ட இருந்தால் தான் நம்ம ஜெயிப்போம் அப்படின்றதெல்லாம் இல்லை. எப்படியாவது திமுக இதுவரையும் டபுள் இது அடித்ததில்லை. ஆனால் இந்த முறை அந்த ஒரு கருத்தத்தை படைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு அதுக்காக தான் ஸ்டாலின் இந்த அளவுக்கு யாரவுனா பாருங்க, தேமுதிகலாம் யார் யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்றது கடந்த 4.5 வருடங்களுக்கு மேலாக அது ரொம்பவே தலை தூக்கினோம். இப்போ கடந்த ஒரு சில தினங்களாக ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதற்காக அதிமுக சார்பில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவும், அப்புறம் விலைவாசி உயர்வு அப்படின்றது எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டம் 2026 எந்த மாதிரி தேர்தல் களத்துல எதிரொலிக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? அதிமுக இந்த ஆர்ப்பாட்டத்தை தேர்தலை முன்வைத்து அவங்க மனசில் வச்சுட்டு இது நடத்தி இருந்தாலும், ஆனால் குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கெல்லாம் பிரமாதம் அப்படின்னு சொல்ல முடிய அளவுக்கு இல்லை. பிரமாதம் ஏன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா போதை வசதிகள், போதைன்னு சொன்னால் அந்த மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் போதை. பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் அல்லது போலீஸாக இருக்கட்டும், கஞ்சான்னு முடிக்கிறாங்க. கஞ்சாவில் ஒரு கொலை வெறியெல்லாம் ஏற்படாது. கஞ்சா அடிக்கிறவனா, நான் நிறைய பேர் கஞ்சா அடிக்கிறவன சரியில்லை நான் பார்த்துருக்கேன். கஞ்சா அடித்தானா சிரிச்சுட்டே இருப்பான், பேசிகிட்டே இருப்பான், அப்படிதான். ஆனாலும் அவங்களுடைய அந்த நேரத்துல மனநிலை கொள்ளணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டா கூட அந்த கஞ்சா பழக்கம் இருக்கிறவங்க அந்த இதை செய்வாங்க. இல்ல அதான் சொல்றேன், அது ஒரு ஆக்ரோஷமா போகாது. கஞ்சா ஆக்ரோஷமா ஒருத்தனை கொலைவெறி தூண்டாது. பட் அதே நேரத்துல மாத்திரை இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாத்திரையில இன்னைக்கு எக்கச்சக்கமான மாத்திரை வந்திருக்கு, அந்த கெமிக்கல். அதில் கொலைவெறி நிறைய. அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனை அந்த மாத்திரை போட்டுட்டு அவனுக்கு என்ன சொல்கிறாங்களோ, நீ போகிற நேராக போய் உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நிற்கிற, உங்கள் அப்பா கிட்ட இதை கேட்குற, அவர் இப்படி சொல்லுவார், அவர் கேட்க மாட்டார், நீ உடனே இந்த கத்தி எடுத்து அவரை குத்துற அப்படின்னா அப்படியே போய் குத்துவோம். அந்தளவுக்கு மாத்திரைகள் இருக்குது. ஸ்பெக்ட்ரம், அந்த மாத்திரை, இந்த மாத்திரை, அளவுக்கு அதிகமான மாத்திரை. இது எப்படின்னா, இன்றைக்கி கல்லூரிகள் மட்டும் இல்லை, பள்ளிகள்லேயே சர்வசாதாரணமாக கிடைக்குது அந்த மாத்திரைகள்லாம். அப்போது இது தான் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்க காரணம். இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லையா இருந்தது, திமுக ஆட்சியில் இருக்குது. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லிப்பட்டத்தில் ஒரு கொலை நடக்குது. அந்த ஒரு பள்ளி ஆசிரியை காதலன் தான் கொல்றான். ஆனால் கொலைக்கும் கொடூர கொலைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ என்னென்னா, இந்த போன்ற போதை வசதிகளை உட்கொண்டதுனால தான் அவன் குத்திட்டு ஓடி வரல. அவ்வளோ மாணவருக்கு மத்தியில் அவளை அணுவாக வெறித்தனமாக கொலை பண்ணுறான்னா, அப்போ இங்கே போதை தானே முக்கியமாக இடம்பெறுது. அதனால் அதிமுக ஆட்சியில் இல்லை, திமுக ஆட்சியில் தான் எப்படின்னு சொல்ல முடியாது. எல்லார் ஆட்சியிலும் இருந்தாலும் திமுக ஆட்சியில் போதை வசதிகளுடைய இது அதிகமாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரசே விற்குது டாஸ்மாக். இப்போ டாஸ்மாக் குடிக்கிறான், அதில் போதை பத்தலைன்னு சொல்லி தான் அந்த மாத்திரைலாம் எக்ஸ்ட்ராவை போடுறாங்க, புரியுதுங்களா? அப்போ இந்த போதை மாத்திரைகள்லாம் விற்பனை ஆகிறது காவல்துறைக்கு தெரியாதானே தெரியும். ஆனால் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டிக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போது இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா சர்வசாதாரணமாக ஆக முடியாது. அவர் 20-25 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு தான் அந்த இன்ஸ்பெக்டராக வராங்க. அப்போ இன்ஸ்பெக்டராக வரும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் மாதம் சம்பளம் எவ்வளோ இருக்கும்? 1 லட்ச ரூபா இருக்கும்.
இல்லையா? ஒரு 25 லட்ச ரூபா அவன் லஞ்சம் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டராக வந்து சிட்டிக்குள்ளே வராங்கன்னா ஒரு 50 லட்சம் 1 கோடி சம்பாதிக்க தானே வருவாங்க. இல்லைன்னா அவங்க மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி அதை எப்படி 25 மாதம் ஃப்ரீயாக செலவு இது பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த போதை வஸ்து ஒழிக்கிறேன்னு சொல்லி அடிக்கடி ஊடகங்கள்லாம் பார்ப்பீங்க. இந்த குட்கா, ஹேண்ட்ஸு, புகையிலை, ஐடிசி இருக்குல்ல, இந்தியன் டொபாக்கோ கம்பெனி, இதை பிடிச்சிக்கிட்டு போதை வஸ்து பாருங்கள் நாங்கள் இங்கே இவ்வளோ பிடிச்சோம் அங்கே இவ்வளோ பிடிச்சோம். இதுதான் திமுக ஆட்சியில் நடந்த சாதனைகள். நான் என்ன சொல்கிறேன், அந்த மாத்திரைகள் கொடுமையான கொடூரமான மாத்திரைகள் இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குது, போதை வசதிகளில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக ஸ்டாம்புன்னு ஒன்று இருக்குது. அதை எடுத்து நாக்கில் வச்சுட்டா போதும் 2 நாளைக்கு ஒன்றுமே தெரியாது. ஸ்டாம்ப்பு, அது பேர் ஸ்டாம்ப். அது கண்டிப்பா இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் நடமாட்டம் தமிழ்நாட்டில் அது அதிகம் இருக்கிறதுனால தான் இப்போ ஒரு பெண்ணு உட்காந்துருக்கா, ஒரு 4 பேர் போகிறான், அவன் அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் 4 பேரை கற்பழிக்கிறான்னு சொன்னால் அப்போ அவனாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு என்ன சொன்னேன். நிச்சயம் அவங்ககிட்ட அந்த போதை இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு கொடூர மனப்பான்மை வராது யாருக்கு. ஒரு பெண்ணுக்கிட்ட நம்ம இப்படி நடந்து அது 4 பேரில் எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு வந்து ஒரு இறக்கம் ஒரு டே அநியாயண்டா அப்படின்னு சொல்லிட்டு விலகும். அப்போ அந்த 4 பேர் அந்த கொடூரமாக நடந்துக்கிறாங்கன்னா அப்போ அவன் மட்டும் இல்லாமல் அவங்க கூட வந்து கொடூரமையான போதை பழக்கம் இருக்குது, போதைகள் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் இது போன்ற கொடூரங்கள்லாம் நடக்குதுன்ற. அதனால தான் வந்து சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் திமுக வந்து தொடர்ந்து பின்னடைவு தான் சந்திக்குது. கண்டிப்பா இவ்வளோ விஷயங்களை நீங்க சுட்டி காட்டி ஒவ்வொரு விஷயங்கள் பின்னாடி இந்த மாதிரியான விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம இவ்வளோ ஊடகங்களை நம்ம பேசுறோம் சார். ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள்லாம் இந்த போதைப் பொருட்களை நாங்கள் கட்டுப்படுத்திடுறோம், அது கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு, கஞ்சா அப்படின்றதே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை எதன் அடிப்படையில் சொல்றாங்க? இந்த சம்பவம்னா அவர்களுடைய கண்ணுக்கு போகலையா? இல்லை, தெரிஞ்ச விட என்ன பண்ணுவாங்க அவங்க, அப்படி தாங்க பேசுவாங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. இப்போ அவங்க ஆட்சி நடக்குது, எங்கள் ஆட்சியில் ஆமாம் எதிர்கட்சிகள் மற்றும் ஊடகங்கள் சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசி அரசியல் பேசுகிற அளவுக்கு யார் இருக்கா? இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணுறாங்க, சதி பண்ணுறாங்க, திமுகவை வந்து கேவலப்படுத்த பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு படி மேலே போய் உள்துறை செயலாளர்லாம் அனுப்பி ப்ரெஸ்ஸில் பேச சொல்கிறாங்க இல்லையா? கடந்த 21க்கு முன்னாடி இருந்த ஆட்சியோட இப்போ இந்த 5 ஆண்டுகளில் நடந்த கொலைகள் வந்து குறைவு அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் எதுக்கு பேச வைக்கிறாங்க? எங்கள் ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் இல்லை, சுத்தமாக இருக்குது சட்டம் ஒழுங்கு அப்படின்றது தானே இவங்களுடைய அடையாளப்படுத்தணும்னு தான் நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா சின்ன விஷயம் கூட பெரிய விஷயமா அந்த ஊடகங்கள் மூலிமா பெரிய அளவுக்கு போராட்டங்களை கையில் எடுப்பாங்க இல்லைங்களா? அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் பெரிய விஷயத்தையும் பெரிய கொடூரத்தையும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற மாதிரி மறைக்க பார்ப்பாங்க. இதுதான் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகமுடியும், எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு முகமுடியை பயன்படுத்துறது தான் திமுகவுடைய. கண்டிப்பா திமுகவுடைய நிலை தான் இப்படி இருக்கு அப்படின்னா திமுக கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் அதே மனநிலையிலேயே இருக்கீங்களே. திருமாவளவன் அவர்கள்லாம் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்றது, எவ்வளவு பெரிய அரசியல் மக்களுக்காக முன்னெடுத்து. திருமாவளவன் மட்டும் இல்லை, திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் அமைப்புகள், காங்கிரஸ் எல்லாமே பாருங்க திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க மாதிரி போராளிகள் உலகத்தில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இப்போ மிகப்பெரிய போராளிகளாக வந்து பார்ப்பாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்துட்டுன்னா இவனுக்கு எந்த பூந்தில் போய் ஒழிஞ்சிக்குவான்னு தெரியாது. இதை பற்றி நம்ம வெளிப்படையாக பேசணும்னா நம்மளை பிஜேபி பி டீம்ன்றானுங்க. ஆனால் இவங்க திமுக பிஜேபிக்கு உண்டான மாதம் வந்து மாமலை கட்டிக்கிட்டு அவங்க ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஊழலுக்கு துணை போகுது இவனுங்க. ஆனால் அத்தனை அயோக்கியத்தனமே இவனுங்க பண்ணுறாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? 5 ஆண்டுகள் காங்கிரஸ் என்ன பிடுங்கிச்சு? ஒரு வார்த்தை சொல்லுங்க. திமுக ஆட்சியில் விவசாயிகள் போராடுறாங்களா? அந்த போராட்டத்துக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக போனாங்களா? சவுக்கு சங்கர் வந்து பெண் போலீஸை பற்றி தவறாக பண்ணிட்டாங்களா? அதுக்கு பொங்கின காங்கிரஸ் கூட மற்ற விஷயங்களுக்கு பொங்கலையே. அப்போது இவங்க எல்லாம் அந்த கூட்டணி கட்சின்ற போர்வையில்
தேர்தல் நேரத்தில் இவங்க நடத்தக்கூடிய நாடகங்களை தான் நான் பார்க்குறேன். அதில் வேல்முருகன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம். அவர் எந்த விஷயமா இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய, அதனால தான் அவரை வந்து கூட்டணியில் கழட்டி விட வேண்டிய வேலையை திமுக வந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா வெளிப்படையாக பேசுகிறாரு இல்லையா? கண்டிப்பா சார். இப்ப வெளிப்படையா தான் வேணும். இப்ப அவர் வெளிப்படையா பேசுறாரு, இருந்தாலும் அவரை கூட்டணிக்குள்ள வச்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை அமைச்சர்கள் பாக்குறாங்களே சார். அவர் வெளிப்படையா ஒவ்வொரு விஷயங்களையும் பேசுறாரு, இருந்தாலும் அவர் வந்து கூட்டணிக்குள்ள இருந்து வெளியில போயிடக்கூடாது அப்படின்னு கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகளை இன்னும் எடுத்துட்டு என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு மாளிகையில் ஒரு கல் இருந்தாலும் ஒரு விதமான இது வரும் இல்லையா? அது போகாம பார்த்துக்கணுன்றது தான் அவங்களுடைய இது. என்னன்னு சொன்னா, அந்த அவர் சொல்லிட்டாரு தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் வரணும். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு உண்டான பிரதிநிதித்துவம் சரியாக கொடுக்கணும். ரெண்டும் கொடுக்கலாம். நீங்கள் போங்க, நான் பாட்டுக்கு நான் ஜெயிக்க மாட்டேன், அது வேறு விஷயம். எல்லா தொகுதியும் நிற்க வச்சு உங்களுக்கு தோல்விக்கு நான் ஒரு காரணமாக இருப்பேன் அப்படின்றது தான் நான் அவருடைய. கண்டிப்பாா இதெல்லாம் திமுகவுக்கு வந்து புரியுதா? நம்மளுடைய நிலை வந்து ரொம்ப கவலைக்கிடமா போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து கிட்டத்தட்ட 35 நாட்களுக்குள்ளாரதான் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் அது அவர்களுக்கு புரியுதா சார் திமுகவினருக்கு? திமுக புரியாம என்ன, அவங்களுக்கு என்ன தெரியுமா? திமுகவுக்கு நம்மகிட்ட கூட்டணி கட்சிகள் பலமா இருக்கு, பொருளாதாரம் பலமா இருக்கு. ஒரு தொகுதி 25 50 கோடி செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ விஜய் வந்து கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்தாருல, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தையும் பங்குன்னு சொன்னார். ஏன் எந்த கட்சியிலும் விஜய் கூட போகல? திமுக வந்து ஒரு பலமான கட்சி, திமுக கிட்ட இருந்தால் தான் நம்ம ஜெயிப்போம் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏன் போகலைன்னா, ஒவ்வொரு இப்போ 5 தொகுதி வாங்குறாங்கன்னா ஒரு தொகுதிக்கு 25 கோடின்ற கணக்கு போட்டு ஒரு 125 150 கோடியை வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. விடுதலை சிறுத்தைக்கு ஒரு 150 கோடியை காசு கொடுப்பாங்க. இப்போது நீங்கள் விஜய் கூட போனீங்கன்னு சொன்னால் தொகுதி ஒன்றா கொடுப்பான், ஆட்சி வந்த பிறகு அதிகாரத்தில் ஒன்றா பங்கு கொடுப்பான். ஆனால் இப்போ காசு கொடுப்பானா கொடுக்க மாட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? இதே விஜய் வந்து அப்படி அதிகாரத்தையும் பங்கு ஆட்சியிலையும் பங்குன்னு சொல்லிட்டு ஒரு விதமான லேபி வந்து மறைமுகமாக ஃபஸ்ட்டு அப்படி அறிக்கை கொடுத்துட்டு மறைமுகமாக வந்து எத்தனை தொகுதி வாங்குறீங்களோ அத்தனை தொகுதியில் வந்து தேர்தல் செலவெல்லாம் அண்ணனே ஏற்றுக்குவாருன்னு சொல்லி ஒரு லேபி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பையன் திமுக கூட கூட்டணியில் இருந்துக்க மாட்டான், எல்லா பேரும் அங்கே ஓடி இருப்பாங்க. இதுதான் யதார்த்த களம். அதனால் விஜய் கூட போகலை, எல்லாமே வந்து விஜய் கூட திமுகவை தான் அதிகமாக நம்புகிறாங்க அப்படியெல்லாம் இல்லை. விஜய் கூட போனால் சல்லி வராது, நம்ம செலவு பண்ண முடியாது. நல்லா தெரியும், குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதிக்கு 5 கோடினாலும் 5 தொகுதி வாங்கினா 25 கோடி செலவு பண்ணுமா இல்லையா? அது விஜய் கொடுக்க மாட்டான்னு தெரியும். அதனால் விஜய்கிட்ட போய் 25 சீட்டு வாங்கி நம்ம வந்து செலவுக்கு காசு இல்லாமல் அலைகிறத விட இங்கே 5 சீட்டு வாங்கி ஒரு பெருந்தொகையை வாங்கலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய திட்டம். ஏன் சொன்னால் இப்போ விடுதலை சிறுத்தை வந்து ஒரு 5 சீட்டு வாங்குதுன்னு சொன்னால் உள்நாடு வெளிநாடு வசூலுன்னு சொல்லி அவங்க ஒரு அமௌண்ட்டை போட்டுக்குவாங்க. திமுக கிட்டேருந்து வாங்குற தலைமையிலேருந்து வாங்குற காசு வேறு, ப்ளஸ்ஸு வந்து ஒருத்தன் வேட்பாளராக நானே நிற்கிறேனே அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போ நீ எவ்வளோ செலவு பண்ணு, இவ்வளோ செலவு பண்ணி அவன் பண்ணுவேன், அவன் அதுக்கு தயாராக இருப்பான். புரியுதுங்களா? இப்போ இப்படியெல்லாம் கணக்கு போட்டு தான் இவங்க அரசியல் வந்து முன்னெடுக்கிறாங்க. அதனால் விஜய் கூப்பிட்ட உடனே இவங்களால ஏன் போகலன்னு சொன்னால் திமுக மீது பாசமோ இல்லை விஜயை விட திமுக பலமான கட்சின்றதுக்காகவோ இல்லை, இவங்ககிட்ட பொருளாதாரம் பணம். ஏன் கம்யூனிஸ்ட்டு சைலண்ட்டாக இருக்குது? அவங்ககிட்ட இப்போ சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், 5 தொகுதி தவிர 5 பைசா வாங்கலைன்னு சொல்லுங்கள். 5 தொகுதிக்கு 150 கோடி வாங்கியிருப்பாங்க. கண்டிப்பா சார். இந்த காசை வச்சு மக்களை விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ற கூடிய அந்த திமுகவுடைய அஜெண்டா வந்து 2026 எடுபடும் நீங்க நினைக்கிறீங்களா? பார்க்கலாம், பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ அதுக்காக தான் அவசரமாக 5000 ரூபாய் அந்த மகளிருக்காக கொடுத்தது. எப்படியாவது திமுக வந்து இதுலேயும் டபுள் இது அடித்ததில்லை. அதாவது ஆட்சியிலிருந்து தொடர்ந்து வெற்றி பெற்று இன்னொரு ஆட்சிக்கு வந்ததில்லை. ஆனால் இந்த முறை வந்து அந்த ஒரு சரித்திரத்தை படைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு அதுக்காக தான் வந்து ஸ்டாலின் இந்த அளவுக்கு யாரவுன்னா பாருங்க, தேமுதிகலாம் யாருமா அதிமுகவை கழட்டி விட்டுச்சு, அந்த கட்சியை கழட்டி விட்டாங்களா இல்லையா? அதெல்லாம் மாநிலங்களவை சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது, ஏதோ 2-3 கொடுப்போம், வாங்கிட்டு போக சொல்லுங்கன்னாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த கட்சியை வந்து இவங்க வந்து பட்டு கும்பலை வச்சு வர வச்சு அதுக்கு ஒரு மேல் சபை உறுப்பினராக கொடுத்து 5-10 சீட்டை கொடுக்குறாங்கன்னா இப்போ திமுக எந்த நிலையில் இருக்குன்னு நீங்கள் பண்ணுவீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக சார், பொறுத்தது தான் பார்க்கணும். ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய கால இடைவெளி தான் இருக்குது. எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்து அரசியலில் நிகழ்து அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் ரீதியாக பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.